வணக்கம். என்னோடய பேர் கிரேஸ் பானு. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கிறேன். இந்த இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த தாட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேசிக்கலி டிப்ளமோ முடிச்சிருந்தேன். டிப்ளமோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். திருநங்கையாகவே ஜாயின் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுவுமே ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள், ஆஃபீஸில் வந்து அக்செப்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. அதை எதிர்த்து போராடி ஆஃபீஸில் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கிரிமினேஷன் அதிகமானது, கூட வேலை பார்க்குற கொலீக்ஸ் இதனால். ஸோ நானாகவே ஆஃபீஸ் விட்டு ரிலீவ் ஆகிட்டு அடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், ஏன் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மேற்கொண்டு எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் நான் டிப்ளமோவில் 95% எடுத்திருந்தேன். அதனால் நான் இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதான்னு சொல்லிட்டு ஆர்டிஐயில் கேட்டிருந்தப்போ, ஆர்டிஐயில் இல்லை, இந்த மாதிரி டிரான்ஜெண்டர்ஸ் படிக்கிறதுக்கான இது வந்து எங்ககிட்ட இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்க்கு. நான் வந்து வராது அப்படின்னு தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க கவுன்சிலிங்க்கு. கால்ஃபர் பண்ணியிருந்தப்போ, நான் கவுன்சிலிங் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாமே வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் இருந்தது. ஸோ நான் இப்போ இருக்கிறது சென்னைங்கிறதுனால, சென்னையிலேருந்து அவுட்டர் அரக்கோணம் பக்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் எனக்கு சீட் கிடச்சிது. அங்கே தான் சீட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அங்கேயே கண்டினியூவாக படிச்சுட்ருக்கிறேன். நான் இப்போ டெய்லி சென்னை டு அரக்கோணம் கிட்டத்தட்ட 1.5 hour ட்ராவல், மார்னிங் அண்ட் ஈவினிங். அப்படி போய் தான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன். ஸோ இந்த இதை சேலஞ்ச் பண்ணணும். டிரான்ஜெண்டர்ஸ் வந்து ஏன் வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கக்கூடாது, ஸோ அவங்க எல்லாருக்கும் உள்ள டேலண்ட் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ்க்கும் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன். எனக்கு வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருந்தேன். பிகாஸ் நான் வந்து ஒரு தலித். ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து நான் வந்து திருநங்கை அப்படிங்கிற ஒரு அந்த ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் ஏஜ் இருக்குது இல்லையா, அந்த +2 படிக்கிற அந்த பீரியடில் வந்து என்னை பற்றி எங்கள் ஸ்கூலுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே அவங்க வந்து என்னை திருநங்கை அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதுக்கப்புறம் காஸ்ட் ரிலேட்டடான இன்னொரு டிஸ்கிரிமினேஷன். ஸோ ரெண்டுமே வந்து மொத்தமாக சேர்ந்து என்னை வந்து ரொம்ப ஒடுக்குனுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் வந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னா, அதாவது +2 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது. அதாவது 9:30க்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னா நான் வந்து 10 o'clock ஸ்கூலுக்கு வரணும். 4:30க்கு ஸ்கூல் முடியுது அப்படின்னா நான் 4 o'clock ஸ்கூலை விட்டு வெளியில் போயிடணும். ஆனால் ஸ்கூலுக்கு உள்ளே வந்து கிளாஸ் ரூமில் போய் படிக்கக்கூடாது. இங்கே ஹெச்எம் வந்து செப்பல்லாம் கழட்டி போடுவாங்க, அந்த இடத்துல தான் உட்காந்து படிக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும், அங்கே தான் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதையும் மீறி நான் கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து மற்ற பசங்க எல்லாருமே வந்து என்னை டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது, இந்த மாதிரி நீ இப்படி அப்படிங்கிறதுனால உன்னை இங்கே உட்கார வச்சுருக்குறாங்க, இங்கே யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருமே பேசாத ஒரு சூழலில் அந்த வயசில் உள்ள மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னால் முடியவே இல்லைங்கிறதுனால +2 டிஸ்கண்டினியூ ஆகிட்டு நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி பீப்புள்ஸ் கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணி அவங்க மூலமாக தான் வந்து நான் வந்து டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். டிப்ளமோ முடித்ததுக்கு அப்புறமா டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் வந்து படித்து முடித்ததுக்கப்புறமா தான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆனேன்.
எங்கள் காலேஜில் வந்து கேம்பஸ் வந்தது. ஸோ கேம்பஸில் செலக்ட் ஆகி தான் நான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயுமே வந்து நிறைய ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜெண்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் கொஞ்சம் நிறையாவே அதிகமானது. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இது எல்லாமே தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிது. நான் ஏன் வந்து நம்ம படிக்கக்கூடாது, மேற்கொண்டு படித்து ஒரு நல்ல நன்மைக்கு போகணும், அதுக்கு வந்து கல்வி வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே தான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணது. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களா? இல்லை, ப்ரைவேட் ஸ்கூலில். ப்ரைவேட் ஸ்கூலில் எய்டட் ஸ்கூலில் வந்து இது டிஸ்கிரிமினேட் பண்ண பசங்கள்லாம் எந்த சாதியில் பட்டவங்க? டிஸ்கிரிமினேட் பண்ண பசங்க எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட்டில் உள்ள பசங்க தான். அப்போ தலித் பசங்க எவ்வளோ இருந்தது? தலித் பசங்க ஓரளவுக்கு வந்து நிறைய பேரே வந்து தலித் பசங்க இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்? எல்லாருக்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இல்லை. ஆனால் நான் வந்து என்னோட டிஸ்கிரிமினேஷன் வந்து என்னோட ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இருந்தது. அந்த ஐடென்டிட்டி தெரியும் போது தான் இந்த ஐடென்டிட்டியும் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சது. ஸோ காஸ்ட் ரிலேட்டடான அந்த டிஸ்கிரிமினேஷனும் சேர்ந்து. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் விஷயம் விட்டால், இப்போ ரோஹித் வெமுலா பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹைதராபாத்தில் நடந்த ஒரு மூவ்மெண்ட் பற்றி. ஸோ அந்த மாதிரி தலித் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? யூனிவர்சிட்டி ஸ்பேஸஸில் இல்லைனா ஸ்கூல் ஸ்பேஸில் வந்து அது கொஞ்சம் ஈக்குவாலிட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி பேஸில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவங்களோட வழி இன்னொரு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அங்கே இருக்கிற அப்பர் பொசிஷன் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க போய் இருக்கணும். அதான் ஹையர் பொசிஷன், ஹையர் அத்தாரிட்டி டிசிஷன் எடுக்கிற பொசிஷனில் வந்து ஸோ ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா தான் அவங்களோட வழி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்க வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த எய்டட் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எந்த சாதியில் இருந்தாங்க? டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அப்பர் காஸ்ட். எல்லாருமே அப்பர் காஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த எய்டட் ஸ்கூலு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் அங்கே எல்லாம் இந்த ரிசர்வேஷன் ஒரு இது எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணும்போது இருந்த இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்ஜரி பண்ண அந்த மந்த் இருக்குல்லையே, சர்ஜரி பண்ண பீரியடில் வந்து எனக்கு சேலரி கிடையாது. ஸோ அந்த பீரியடில் நான் என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு அது அப்போ தான் வந்து எனக்குள்ள ஒரு இது தோணுச்சு. என்ன அப்படின்னா, இப்போ எப்படி வந்து பொண்ணு அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து ஹாலிடே கொடுத்து வித் சேலரியோடு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற சர்ஜரி பீரியடில் வந்து இருக்கிற டிரான்ஜெண்டர்ஸ்க்கு வந்து வித் சேலரியோடு அவங்களுக்கு அந்த இது கொடுக்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு லா இருக்குது இல்லையா? ஸோ அதில் இந்த இது வரணும் அப்படிங்கிற திங்கிங் வந்து தோண ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் லிவிங் ஸ்மைல் வித்யா கூட நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷனுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷன் வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது திருநங்கை அப்படிங்கிற ஒரு சமூகம் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம். அது வந்து மேலே வர்றதுக்கு, அதாவது நார்மல் பீப்புள் அவங்களுக்கு ஈக்குவலாக வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகணும் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பெக்கிங், ப்ராஸ்டியூஷன் இதிலிருந்து மீண்டு முழுசாக வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதில் வந்து முக்கியமான ஒரு தீர்வாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ரிசர்வேஷன் வந்தால் எல்லாமே தீர்வு கிடச்சிருமா அப்படின்னா நிச்சயமாக கிடச்சிரும். ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நார்மல் பீப்புளோட அந்த சரிசமமான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு உந்து சக்தியாக தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகணுன்னாலுமே இல்லை ஒரு படிப்பு ஒரு விஷயம் வந்து படிக்கணுன்னாலுமே வந்து ஒரு வே வேணும். அந்த வே வந்து இவங்க ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு பிரயோஜனமானதாக இருக்கும். அதை தாண்டி வந்து வெறுமனையாக அவங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவி, இந்த மாதிரி இட்லி பாத்திரம் கொடுக்கறது, தையல் மிஷின் கொடுக்கறது, இந்த மாதிரி நலத்திட்ட உதவி செஞ்சுறதுனால அவங்களோட வாழ்க்கை தரம் உயருமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ
ஸோ ஒட்டுமொத்தமான இந்த கம்யூனிட்டியோட வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க தீர்வு வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரிசர்வேஷனை மையப்படுத்தி வந்து லிவிங் ஸ்மெல் வித்யா வந்து 2006 இருந்து வந்து தன்னோட குரலை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ இணைஞ்சு 2012 இருந்து இந்த திருநங்கையர் திருநம்பியருக்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் நிறைய பல்வேறு கட்ட போராட்டங்கள் மூலமாகவும் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து எங்களோட இதை சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி லீகலாகவுமே நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனால் அது நடத்துகிற எக்ஸாமினேஷன் வந்து டிரான்ஜெண்டர்ஸ் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதே இருந்தது. ஸோ அதை மாற்றணுங்கிறதுக்காக நாங்களும் திருநங்கைகளும் வந்து அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிறதையும் சேலஞ்ச் பண்ணி நாங்கள் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஸோ இந்த ரிசர்வேஷன் கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான இது வந்து எதுவும் வரல. ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் அந்த ரிசர்வேஷனுங்கிறத முன்னெடுத்து வந்துட்டுருக்குறோம். இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் நிறைய பேர் சாதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்களா? இது வந்து நான் இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ நல்ல வெல் செட்டில்டு பீப்புள் எல்லாருமே வந்து உங்ககிட்ட சாதி இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வழி என்ன அப்படிங்கிறது அவங்க உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ திருநங்கைகள் மத்தியில் சாதி இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு உண்மை. அதாவது முழு பூசணிக்காய் வந்து சோத்தில் மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து உண்மையிலேயே திருநங்கைகள் மத்தியில் சாதியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கோட உள் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக சாதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அந்த கட்டமைப்பில் வந்து சாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்திலிருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த திருநங்கை கம்யூனிட்டியில் வந்து கண்டிப்பாக சாதி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திருநங்கைகளில் வந்து இந்த பெரிய பெரிய தலைவிகள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து கணக்கெடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து அப்பர் காஸ்டில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற இந்த பெக்கிங்கோ ப்ராஸ்டியூஷனோ பண்ணி அதில் வந்து சம் அமௌண்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த திருநங்கைகள் வந்து தலித் திருநங்கைகள், ஒடுக்கப்பட்ட திருநங்கைகளாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சாதி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சும்மா வெறுமனையாக தான் அவங்க மற்ற பீப்புள் மாதிரி வெறுமனையாக சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாருக்குமே அந்த சாதிங்கிற உணர்வு கண்டிப்பாக இருக்குது. இப்போது இந்த பாலைநில தொழில் இல்லைன்னா இந்த பெக்கிங்கை விட்டுட்டு ஒரு வேலை எடுத்தோன்னா இது என்ஜிஓவில் தான் நிறைய வேலை செய்கிறாங்க திருநங்கைகள். ஸோ என்ஜிஓஸில் வந்து எப்படி சாதி ஒர்க் ஆகிட்டு இருக்குது? என்ஜிஓஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல வெளியில் வந்தது வந்து என்ஜிஓஸ் மூலமாக தான். அதை நான் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த என்ஜிஓஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனில் இருக்கிற திருநங்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஹையர் பொசிஷனில் எந்த திருநங்கையுமே இல்லை. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம், அந்த கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழே தான் எல்லா என்ஜிஓஸும் வந்து செயல்படுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த திருநங்கையுமே போய் உட்காரல. அந்த தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹையர் பொசிஷனில் எந்த திருநங்கையுமே போய் உட்காரல. ஸோ அங்கேயுமே வந்து அந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ப்ளஸ் அப்படியே போய் அவங்க போய் உட்கார்ந்தாலும் அங்கே வந்து ஒரு அப்பர் காஸ்டில் உள்ள டிரான்ஜெண்டர் தான் போய் உட்காடுறாங்களே தவிர கீழே இருக்கிற திருநங்கைகள் இன்னும் என்ஜிஓஸ்க்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெறுமனே அந்த காண்டம் சப்ளை பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி கொடுக்கப்படலை. ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷனுக்காக போராடும்போது இந்த சாதி பிரச்சனை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க? டிரான்ஸ்ஜெண்டர் ரிசர்வேஷனில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருநங்கைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து திருநங்கைகளுக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்பர் காஸ்டில் இருக்கிற எல்லாருமே தான் அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அடிமட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு தலைமை இல்லை.
ஸோ அதனால தான் வந்து நாங்கள் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா டிரான்ஜெண்டருங்கிற ரிசர்வேஷனுக்கு கீழே இப்போ நார்மலாக எப்படி வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி அப்படியே ஒரு சாதி வாரியான ஒரு இடஒதுக்கீடுன்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிரான்ஜெண்டருங்கிற ரிசர்வேஷனுக்கு உள்ள வந்து சாதி ரீதியான அந்த இதுவும் வந்து இருக்கணும், அந்த பிரிவு கீழே வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் முன் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு வந்து நிறைய திருநங்கைகள் அதை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற திருநங்கைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் காஸ்டில் மேல் மட்டத்தில் இருக்கிற திருநங்கைகள் மட்டும்தான். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இந்துத்துவம் அப்படிங்கிறது வந்து நிறைய டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள் மத்தியில் வந்து நிறைய கோலூன்றி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது எதனால் அப்படின்னா நிறைய டிஸ்கிரிமினேஷனை தாண்டி கம்யூனிட்டிக்குள்ளே வரும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு சடங்கு சம்பிரதாயம், அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே வந்து இந்த இந்துத்துவ கல்ச்சர் அது மூலமாக தான் வருது. ஸோ அந்த மூலமாகவே வந்து ஒரு திருநங்கை மனசுக்குள்ளே வந்து அந்த இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து விதைக்கிறாங்க. அந்த விதையை விதைக்கிறதுனால சாதி அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு இல்லை. திருநங்கைகள் கம்யூனிட்டிக்கு முன்னாடி வந்து சாதிங்கிறது கிடையாது, ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு இதைத்தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற திருநங்கைகள் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து அப்பர் காஸ்டில் இருக்கிற திருநங்கைகள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு ரோல் மாடல்னு சொல்லணும்னா யார் அது ஒரு ரோல் மாடலாக நீங்கள் வச்சுருக்கீங்க? என்னோட லைஃப்பில் ரோல் மாடல் அப்படின்னா டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லிவிங் ஸ்மெல் வித்யா அவங்கள வந்து கண்டிப்பாக நான் ரோல் மாடலாக தான் எடுத்துப்பேன். மற்ற அதர் பீப்புள் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எப்போவுமே வந்து அம்பேத்கர், பெரியார் அவங்களோட கருத்துக்கள் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குது. ஸோ அவங்க 2 பேரையுமே வந்து நான் ரோல் மாடலாக எடுத்துப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற சின்ன திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? தயவு செஞ்சு வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதை தாண்டி வெளியில் வந்து நம்ம போராடுறத வீட்டில் இருந்து போராடலாம். நம்மளோட பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸை ஏன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸை ஏற்றுக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிறாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்குது இல்லையா, எதனால் நம்ம பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிற மாட்டுக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி எல்லா திருநங்கைகளும் இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப போல்டாக வெளியில் வராங்க. ஆனால் வெளியில் வரும்பொழுது நமக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அந்த குவாலிஃபிகேஷனோட வெளியில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனையாக நான் வந்து என்னோடய ஐடென்டிட்டியை நான் ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக வெளியில் வந்து மற்ற திருநங்கைகள்கிட்ட போய் பாலியல் தொழிலோ பிச்சை எடுத்தலோ அந்த விஷயத்தில் போய் ஈடுபடாமல் நம்மளாலேயும் டிக்னிட்டியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கான முயற்சியில் எல்லாருமே எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்மைலி மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள திருநங்கைகள் நிறைய பேர் வெறுமனைய திருநங்கைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே திருநம்பிகள் இவங்க எல்லாருமே தான் எல்லாரோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக தான் இன்றைக்கி இருக்கிற திருநங்கைகளை வந்து அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லா யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸ். ஓகே, தேங்க்யூ. ஜெய் பீம். ஜெய் பீம்.